அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாருமே சூப்பரா இருக்கோம். ரமலான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகப்போது. ஸோ கிளீனிங் ஒர்க்லாம் பண்ணணும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா கிச்சன்ல இருந்து தான் வந்து கிளீன் பண்ணுவேன். கிளீனிங் ஒர்க்னாலே. இன்னைக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல தான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு 3:00 பார்த்தீங்கன்னா பாப்பா எல்லாருமே வந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஈவினிங் தான். சரி இப்போ வந்து ஃப்ரீயா இருக்கப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க்க முடிச்சுட்டு நம்மளுக்குமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழ இருக்க கபோர்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். கபோர்ட்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊருக்கு கொண்டுட்டு போறது பேகு, அது மாதிரி இப்ப பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போற பேகு, இந்த மாரி ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ற மாரி பேக்ஸ்லாம் வந்து வச்சிருப்பேன். பேக் இந்த மாதிரிலாம் வந்து. மத்த நம்ம வெளியில எங்கேயாச்சும் ஃபங்ஷன் போற பேக்லாம் வந்து தனியா பீரோல வச்சிருப்பேன். சும்மா ரஃப்யூஸ்க்கு போறத மட்டும் வந்து இங்க வச்சிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு அத கிளீன் பண்ணலான்னு எடுத்தேன். அத கிளீன் பண்ணலான்னு எடுத்தா ஒரே குப்பையா தான் வருது. ஏன்னா நான் எப்பவுமே ஹேண்ட் பேக் கொண்டு போறேன்னா, ஏதாச்சும் ஆஸ்பத்திரிக்கு எங்கேயாச்சும் போணுனா அப்படியே பில்லு கில்லு எல்லாமே அப்படியே வச்சுருவேன். பேக் உள்ளேயே தான் இருக்கும். அப்புறம் திருப்பி நம்ம எடுக்கும்போது அத எடுத்துக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறனால நான் அப்படியே தூக்கி தூக்கி வச்சுருவேன். ஒரு ஒரு பேக்ல ஒரு ஒரு தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதத்தான் ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணேன். இங்க பார்த்தீங்களா எவ்வளவு குப்பை இருக்குன்னு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நான் கீழ ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சுட்டு தான் வந்து பேக்கா இருந்தாலும் சரி, எந்த பொருளா இருந்தாலுமே வப்பேன். சரி அந்த நியூஸ் பேப்பரும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாதிரி டல் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி அதையுமே எடுத்துட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு வேற நியூஸ் பேப்பர் விரிச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து லக்கேஜ் பேக்லாம் வந்து வச்சுட்டேன். ஊருக்கு கொண்டுட்டு போற பாப்பாக்கு, எனக்கு வந்து ட்ரெஸ்லாம் வச்சு கொண்டு போறது இந்த லக்கேஜ் பேக்லாம் ஃபர்ஸ்ட்டு கீழ வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பேக்லாம் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த பேக் பார்த்தீங்கன்னா, எப்ப வாங்குனதுன்னா, என் 6 இயர்ஸ் வந்து இருக்கும் இந்த பேக் வாங்கி. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து டெல்லிக்கு போயிருந்தேன். அக்கா வந்து டெல்லியில இருந்தாங்க. நானு, அம்மா, தங்கச்சி எல்லாருமே வந்து டெல்லிக்கு போயிருந்தப்ப, அப்பதான் வந்து வாங்குனது. இது நல்லா உழைச்சிச்சு. இந்த கைப்புடி மட்டும் தான் வந்து இப்ப தான் வந்து அதுவுமே வந்து பிஞ்சுச்சு. நல்ல குவாலிட்டி. மழை பெஞ்சாலும் பார்த்தீங்கன்னா, தண்ணிலாம் உள்ள போகாது. சூப்பரா உழைச்சிச்சு. எங்க வாங்குனதுன்னா, சரோஜினி மார்க்கெட்ல வாங்குனது டெல்லில. அடுத்த பேக் பார்த்தீங்கன்னா, ஒரு பிங்க் கலர்ல இது எனக்கு ரொம்ப புடிச்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கி ஒரு 6 மந்த் தான் இருக்கும். அம்மா வந்து டெல்லி போயிருந்தாங்க. அப்ப வரம்போது பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து, டெல்லில வந்து ஒரு மால்ல வாங்குனாங்கன்னு சொன்னாங்க. சரோஜினி மார்க்கெட் போக முடியல. அதனால பக்கத்துல உள்ள மால்ல தான் வந்து வாங்கியிருந்தாங்க. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வெளியில போயிருந்தேன். பாருங்க அதில வச்சிருந்தது ஃபுல்லாமே இருக்கு. பிஸ்கட்ல இருந்து அப்படியே தூக்கி வச்சுட்டேன். எடுக்கவே இல்ல போல. பர்ஸ்ல இருந்தது. இது ஒரு பிரேஸ்லெட் வேற அம்மா வாங்கி குடுத்துருந்தாங்க. அந்த இதுவுமே இதிலேயே வச்சுட்டேன். அதையுமே எடுத்து வச்சுட்டு, அந்த பேக்கையும் வந்து வச்சுட்டேன். இப்ப தான் வந்து இத யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணி ஒரு 2 தடவ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா, அந்த பேக் வந்து பிஞ்சிருச்சுல அதனால. இந்த பேக் பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சியோட பேக் தான் இது. அவளுக்கு வேணான்னு சொல்லிட்டு, அம்மா வீட்லயே வந்து வச்சுட்டு போயிட்டா. அதனால நானுமே வந்து எடுத்துட்டே வரல. சரி அங்க வந்து பக்கத்துல போனா யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அதுவுமே நானுமே பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கொண்டு போற ஹேண்ட் பேக்கவே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி இந்த தடவ எடுத்துட்டு வந்துருவோம்ன்னு சொல்லிட்டு, அதையுமே வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். பக்கத்துல வந்து கொண்டு போனா வந்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸ்லிங் டைப் மாடல். அடுத்து வந்து கபோர்ட்ல இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அடுத்த கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கபோர்ட்ல வந்து கிளீன் பண்ணிட்டு, நியூஸ் பேப்பரும் வந்து வச்சுட்டேன். கிளீன் பண்ணி எடுத்து டக்குன்னு வச்சுக்கலான்ட்டு. இங்க வந்து நான் மேக்ஸிமம் வைக்கவே மாட்டேன். ஏன்னா, பாப்பா என்ன பண்ணும், இந்த கபோர்ட தொறந்து தொறந்து அவ இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்து அப்படியே ஃபுல்லா பரப்பி போடுவா. அதனால இத வைக்காம நான் மேல தூக்கி வச்சிருந்தேன். இப்ப வச்சு பார்க்கணும். என்ன பண்றான்னு தெரியல. இந்த பிரேஸ்லெட் தான் வந்து அம்மா வாங்கி குடுத்தது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா, 235 சூப்பரா இருந்துச்சு. ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு. ஃபைரோஸ் புர்கால தான் வந்து வாங்குனோம். அம்மா வந்து புர்கா எடுத்தாங்க. அப்ப வந்து இந்த பிரேஸ்லெட் பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. அதோட அம்மா வந்து வாங்கி குடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா பாப்பா திங்ஸ் தான் வந்து இருக்கும். இந்த டப்பா பார்த்தீங்கன்னா, போன தடவ தம்பி பர்த்டேக்கு வந்து ஐஸ்கிரீம் கேக் தான் வந்து வாங்கியிருந்தோம். அந்த டப்பா தான் இந்த இது. சரி இத வந்து பாப்பாவோட ஹேர் பேண்ட்லாம் போட்டு வச்சுக்கலான்னு தான் இதில தான் வந்து போட்டு வச்சிருக்கேன். இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஹேர் பேண்ட் மட்டும் இல்ல. எல்லாமே அப்பைக்கு அவசர அவசரமா எடுக்கிறது அப்படியே எல்லாத்தையும் தூக்கி தூக்கி எதுலயாச்சும் ஒண்ணுல போட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சுறது. தேவையில்லாதெல்லாம் எடுத்துட்டு, ஹேர் பேண்ட மட்டும் தான் போட்டிருந்தேன். இன்னொரு ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட திங்ஸ் தான் வந்து வச்சிருப்பேன். அவளோட ஹேர் பேண்டு, அது மாதிரி பேங்கிள்ஸு இந்த இதெல்லாம் வச்சிருந்தேன். அந்த பாக்ஸையும் வந்து பாருங்க. கொட்டுனா எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. என்னோட கிளிப்ஸு, அடுத்து வளையல் இதெல்லாம் வந்து இருந்துச்சு. சரி என்னத ஃபுல்லாமே தனியா வந்து நான் வச்சிருப்பேன் நான் எப்பயுமே. பாப்பாவுக்கு தனியா வச்சிருப்பேன், எனக்கு தனியா வச்சிருப்பேன். பாப்பா திங்ஸ் மட்டும் தான் வந்து இந்த 2 பாக்ஸ்லயுமே வந்து வச்சிருப்பேன். என்னோட திங்ஸ ஃபுல்லா ஃபர்ஸ்ட்டு நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். வேற என்னோட பாக்ஸ்ல வந்து வச்சுக்கலான்ட்டு. இப்ப வந்து பாப்பாவோட திங்ஸ் மட்டும் தான் ஒரு இதுல வந்து ஹேர் பேண்ட் எல்லாமே வச்சிருந்தேன். அடுத்து இந்த இதோட அந்த பட்டு பாவாடைக்கு போடுற பெல்ட்டு இந்த இதெல்லாம் வந்து வச்சிருந்தேன்.
இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட வளையலு, இந்த வளையல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய வளையல். மாமி வந்து ரொம்ப பெருசாவே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க வரும்போத. அ இப்ப ரொம்ப லூஸா இருக்கு. அதனால அத அப்படியே கவரே பிரிக்கல. அப்படியே பாக்ஸ்ல தான் வந்து போட்டு வச்சிருக்கேன். இந்த நெக்லஸ் 2 நெக்லஸும் அதே மாரி அந்த கிளிப்பு. இதே செட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட தங்கச்சி மகட்டையுமே வந்து இருக்கும். ஏன்னா பாப்பாவுக்கும் தங்கச்சி பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸு. தங்கச்சி பாப்பா வந்து ஜூலைல பிறந்தா, என்னோட பாப்பா பார்த்தீங்கன்னா செப்டம்பர்ல பிறந்தா. அதனால 2 மந்த்ஸ் தான். அதனால என்ன அம்மா வாங்குனாலும் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி தான் வந்து 2 பேருக்குமே வந்து வாங்குவாங்க. ஏன்னா அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு கிடையாது. 2மே வந்து பசங்க தான். அதனால 2 பொண்ணுனால என்ன வாங்குனாலுமே 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி தான் வந்து வாங்குவாங்க. பேங்கிள்ஸ் எது வாங்குனாலும் சரி, ட்ரெஸ் வாங்குனாலும் வந்து ஒரே மாதிரி தான் இப்ப எடுக்கிறது. 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி போட்டு விடலான்ட்டு. தேவை உள்ளத மட்டும் பாப்பாக்கு எடுத்து வச்சுட்டு, தேவையில்லாததெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன் தனியா. அடுத்து பார்த்தீங்கன்னா, காம்பேக்ட் பவுடர், கிரீம் இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சிருக்கேன். 2 காம்பேக்ட் பவுடர் இருக்கு. ஒண்ணு வந்து பிபி கிரீம் வந்து யூஸ் பண்றேன். பாண்ட்ஸ்ல. ஒரு ஐப்ரோ பென்சிலும், ஐலைனரும் வந்து பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுவேன். இது வந்து நான் ரொம்பலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். எங்கேயாச்சும் ஃபங்ஷன்னா மட்டும் தான் வந்து யூஸ் பண்றது. அடிக்கடிலாம் சும்மா நார்மலா வீட்லலாம் வந்து யூஸ் பண்றது கிடையாது. எங்கேயாச்சும் வெளியில ஃபங்ஷன் போனா மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். பாண்ட்ஸ் பிபி கிரீம் போட்டுட்டு, இந்த காம்பேக்ட் போட்டுக்கிருவேன். லிப் பாம்லாம் வந்து பாப்பாவுக்கு தான் வந்து லேசா போட்டு விடுவேன். ரொம்பலாம் போட மாட்டேன். அதுவும் ஃபங்ஷன்னா மட்டும் தான் போடுவேன். எனக்கு வந்து லிப்ஸ் வந்து ட்ரையா இருந்தா மட்டும் தான் வந்து லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுவேன். லிப்ஸ்டிக்லாம் இப்ப யூஸ் பண்றதே இல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நிவ்யா கிரீமு. இதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து வாங்குனேன். வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சரி இப்ப வந்து திருப்பி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இந்த கிரீம் பார்த்தீங்கன்னா, ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து சூப்பரா இருக்கும். இத மட்டும் போட்டுட்டு பவுடர் போட்டாலே போதும். நல்லா பளிச்சுன்னு தெரிவாங்க. அது மாரி இது தொடர்ந்து வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா, நம்மளுக்கே வந்து ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பாக்ஸ் தான். அதில வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் சின்ன சின்ன கிளிப்ஸ், பேண்டெல்லாம் வந்து வச்சிருப்பேன். டக்குன்னு வந்து அவசரத்துக்கு எடுக்கிற மாரி. தம்பிய பாருங்க, அழகா இருக்கான். அதையுமே வந்து எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டு, இன்னொரு பாக்ஸுமே இருந்துச்சு. பென் டிரைவ் இதெல்லாம் வந்து போட்டு வச்சிருப்பேன். அதுலயுமே தேவையில்லாதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு, அதையுமே வந்து தனித்தனியா எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து ஃபோன் வாங்கும்போது ஒரு சின்ன பாக்ஸ் மாரி வந்து குடுப்பாங்கல்ல, அந்த பாக்ஸ்ல என்ன பண்ணியிருக்கேன்னா, நிவ்யா கிரீமு, அடுத்து வந்து பாப்பாக்கு யூஸ் பண்ற ஹிமாலயா போனிசன்னு இதுலலாம் வந்து எடுத்து வச்சிருந்தேன். இந்த கிரீன் கலர் டப்பா இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒடிக்கலம். அது 2மே வந்து ஒடிக்கலம் தான். அந்த சின்ன டப்பா இருக்கிறது வந்து சிலோன்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த கிரீன் கலர் பாட்டில் வந்து மச்சி வந்து குடுத்துருந்தாங்க. இப்ப அதத்தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒடிக்கலம் பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். தலைக்கு குளிச்சுட்டு, இந்த பெரடி, அடுத்து தலை உச்சந்தலையிலலாம் வந்து நம்ம தேய்ச்சு விட்டோம்னா சளி பிடிக்காம இருக்கும். அப்புறமேட்டுக்கு அந்த உச்சந்தலையிலலாம் வச்சிருந்தோம்னா நீர்லாம் வந்து எடுத்துரும். தலை பாரம் இந்த இதெல்லாம் வந்து குறையும். ஸோ சின்ன பிள்ளைய வச்சிருக்கவங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து வச்சுக்கோங்க. ஒரு ஃபோன் பாக்ஸ் இருந்துச்சு. அதில தான் வந்து வச்சிருக்கேன். இது வந்து த்ரோம்பாம்ப் ஆயின்மென்ட். இது வந்து எப்பயுமே வந்து வச்சுக்கோங்க சின்ன பிள்ளையா இருந்தா. ஏன்னா வந்து நான் பாப்பாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ் பண்ணேன் இந்த ஆயின்மென்ட்டு. தடுப்பூசி போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீக்கமாகும். என் பாப்பாக்குமே அப்படிதான் வீக்கமாயி சீல்லாம் வச்சுச்சு. அப்புறமேட்டுக்கு டாக்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க, இந்த த்ரோம்பாம்ப் ஆயின்மென்ட்டு. இதத்தான் வந்து இப்ப நான் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. 3 டேஸ்க்கு அப்புறமும் வந்து வீக்கா இருந்துச்சுன்னா, இந்த ஆயின்மென்ட்ட வந்து தேய்ச்சாலே போதும். ஒரு 1 டேல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து அந்த கிரீம் வந்து அப்ளை பண்ணலாம். தூங்கும்போது வந்து நீங்க தடவி விட்டுட்டீங்கன்னா போதும், அந்த வீக்கம் அப்படியே வந்து குறைஞ்சுக்கிட்டே வந்து வந்துரும். ஸோ இந்த மாதிரி ஆயின்மெண்ட்டே வந்து யூஸ் பண்ணுங்க. ஐஸ் கியூப் இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணாம, இந்த மாதிரி ஆயின்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிள்ளைகளுக்குமே வந்து கொஞ்சம் சிரமம் இல்லாம வந்து இருக்கும். கட்டிக்கு மட்டும் வந்து இது யூஸ் ஆகாது. இப்ப பிள்ளைகள்லாம் வந்து கீழ விழுந்துட்டாங்கன்னா, ஒரு ரத்த கட்டு மாரி ஆயிரும். இந்த ரத்த கட்டுக்குலாம் வந்து இந்த கிரீம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். இத அப்படியே தேய்ச்சு விட்டோம்னா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த இடமே ரெட்டிஷ்ஷா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில வந்து போயிரும். அது வந்து ரெட்டிஷ்ஷா தான் ஃபர்ஸ்ட்டு ஆகும். அப்புறம் வந்து போயிரும். இத வந்து தொடர்ந்து தேய்ச்சாலே அந்த ரத்தக்கட்டுலாம் வந்து சரியாயிரும். ஸோ எப்பயுமே வந்து சின்ன பிள்ளைய வச்சிருக்கவங்க வந்து இத வச்சுக்கோங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இந்த தெர்மாமீட்டர், ஜவ்வாது இதெல்லாம் வந்து அந்த பாக்ஸ்லயே போட்டுட்டு, மேல பார்த்தீங்கன்னா, அந்த ரேக்ல வந்து ஒரு பாக்ஸா வந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி சின்ன வந்து அடக்கமா இருக்கவங்க இந்த மாதிரி ஃபோன் பாக்ஸில வச்சு எல்லாத்தையும் வைக்கும்போது நீட்டாவுமே வந்து இருக்கும். கீழ பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அத தான் வந்து கட் பண்ணி நியூஸ் பேப்பருக்கு பதிலா அந்த மாதிரி வச்சிருக்கேன் அட்டை மாரி.
இந்த இதில பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் இந்த பாக்ஸில பார்த்தீங்கன்னா, சில்லற காசெல்லாம் வந்து போட்டு வச்சிருப்பேன். அப்புறம் என்னோட நான் தலை சீவுறதுக்கு கோம்ப் இதெல்லாம் வந்து போட்டுட்டு, இத தூக்கி நான் மேல வச்சுருவேன். ஏன்னா கீழ வச்சோம்னா பாப்பா ஃபுல்லாத்தையும் வந்து இழுத்துருவாங்க. அதனால மேல தூக்கி வச்சுட்டேன். அடுத்து வந்து என் ஹஸ்பண்டோட வந்து ட்ரிம்மர் அதையுமே தூக்கி மேல வச்சுட்டேன். அ அடுத்து வந்து மெயினான திங் பார்த்தீங்கன்னா, இந்த டானிக் பாட்டில் தான். ஸோ இதையுமே ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு, அத வந்து கிளீன் பண்ணிட்டு, அதையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, என் கையில வந்து பேராசிட்டமல், அடுத்து சளிக்கு. இது வந்து எப்பயுமே நான் வந்து வச்சிருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வசம்பு, மாசிக்காய், ஜாதிக்காய், பெருங்காயம் இதையுமே வந்து வச்சிருப்பேன். எப்பயாச்சும் பிள்ளைகளுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது, இத வந்து உரசி ஊத்தி விட்டோம்னா, பிள்ளைகளுக்குமே வந்து சரியாயிரும். ஸோ, அந்த இது நான் எப்பயுமே வந்து கூட வச்சிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, கசாயம் பாப்பாக்கு தான். இது வந்து பசலைக்கீரை இருக்கு பார்த்தீங்களா? அந்த கசாயம் தான் வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். பாப்பா வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்சோனே வந்து ஊத்தி விடணும் பசலைக்கீரை வந்து. இது வந்து குடிச்சா பார்த்தீங்கன்னா, மோஷன் ப்ராப்ளம்லாம் வந்து இருக்காது பிள்ளைகளுக்கு. ஃப்ரீயா போகும். அது மாதிரி மாசமா இருக்கவங்கலாம் வந்து இந்த பசலைக்கீரை வந்து அதிகமா சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா நார்மல் டெலிவரிக்கு வந்து. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, அயர்ன் கன்டென்ட் சூப்பரா இருக்கு இந்த பசலைக்கீரையில. பிரெக்னன்ட்டா இருக்கவங்களும் வந்து எடுத்துக்கோங்க பசலைக்கீரை அதிகமா. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பர் போர்டு வந்து ஆன்லைன்ல தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் Amazonல. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 289 தான். சூப்பரா இருக்கு. நல்லா கைக்கு அடக்கமாவும், சின்னதாவுமே வந்து இருக்கு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து லிங்க் தரேன். கீழ கமெண்ட் பண்ணுங்க. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலேயே வந்து கொழக்கட்டை வந்து செஞ்சு கேட்டான். அது காலையில இட்லி அவிச்சேன்னா, சரி அந்த சட்டியவே வந்து அப்படியே வந்து வச்சுட்டேன். இப்ப வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து கொழக்கட்டை தான் வந்து அவிச்சுக்கிட்டு இருந்தேன். நார்மலா பார்த்தீங்கன்னா, அவனுக்கு இந்த புடி கொழக்கட்டை தான் ரொம்ப பிடிக்கும். இந்த பால் கொழக்கட்டைலாம் வந்து சாப்பிட மாட்டான். நல்லா வந்து எடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்கும் அவனுக்கு. சரின்னு சொல்லிட்டு தம்பிக்குமே வந்து ரெடி பண்ணி குடுத்துடலான்னு சொல்லிட்டு, நான் எப்படியும் பார்த்தீங்கன்னா, இந்த கொழக்கட்டை செஞ்சு முடிக்கவே வந்து எனக்கு 6:00 வந்து ஆயிருச்சு. அதோட பார்த்தீங்கன்னா, டீயையுமே வந்து போட ஆரம்பிச்சுட்டேன். டீ போட்டுட்டு கொழக்கட்டையுமே வந்து அவிச்சு, அன்னைக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.